guys, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்திருந்தோம் 125 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா 126 கொஸ்டின் வந்து பார்க்கணும். ஸோ இந்த உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ எதாவது தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். நான் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் போட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு தப்பு வராத மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அது தப்பாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 126th question பார்க்கலாம். ஸோ தி ஏரியாஸ் இன்க்ளூடட் பை கான்டூர் லைன்ஸ் ஃபார் எ ப்ரப்போஸ்டு டேம் ஆர் கிவன். ஸோ கான்டூர் லைன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னா கான்டூர் வந்து 410, 420 மீட்டர், 430, 440, 450 அப்படின்னு வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 10 மீட்டர் வந்து இன்டர்வல் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா ஹெக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. 205, 120, 145, 95, 135 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா. ஸோ கால்குலேட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து மீட்டர் க்யூப்பில் கேட்குறாங்க. ஸோ அப்போயே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிறது வந்து ஏரியா ஹெக்டரில் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து மீட்டர் க்யூப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த கன்வர்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, இப்போ ட்ரெபிசாய்டல் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ட்ரெபிசாய்டல் மெத்தட் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, ட்ரெபிசாய்டல் மெத்தடுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலானா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டி டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் இன்ட்டு A1 ப்ளஸ் AN ஓகேவா டிவைடட் பை 2 இன்ட்டு அதர் ஏரியாஸ். அப்போ A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் டாட் AN-1 அந்த இது வரைக்கும் தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து 10 மீட்ரு, டிங்கிறது 10. ஸோ A1 ஃபஸ்ட் ஏரியா 205 வந்துடுமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஏரியா 135 வந்துடுமா. ஸோ டிவைடட் பை 2 போட்டுறணும். தென் ப்ளஸ் அதர் ஏரியாஸ் 120 ப்ளஸ் 145 ப்ளஸ் 95. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த 5, 5, 10 பேலன்ஸ் ஒன்று வந்துடும். 10, 14, 16. ஓகே, மிச்சம் ஒன்று 360 வந்துடுமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. 205 ப்ளஸ் 135னா 205 ப்ளஸ் 135. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஓகே 340. ஓகே, 340 பை 2ன்னு போடுறப்ப 170 வரும். அப்போ 170வும் 360யும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0, 13, 4, 5, 513 வந்துடுமா. ஸோ அப்போ 530 இன்ட்டு 10ங்கிறப்ப 5300 வந்துடுமா. 5300 ஹெக்டர்னு வந்துடும் நமக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து நீங்கள் இது மீட்டர் க்யூப்பில் தான் மாற்றணும். அப்போ வந்து ஹெக்டருக்கும் மீட்டர் க்யூபுக்கும் கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ 5300 ஹெக்டர் இருக்கா. அப்போ ஒரு ஹெக்டர்னால் வந்து உங்களுக்கு வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 5300 ஹெக்டருங்கிறப்போ 5300 இன்ட்டு 10,000 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து 53000000. ஓகே, ஸோ அந்த வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, ஸோ 126 முடிஞ்சுது. ஸோ 127 பார்ப்போம். Which of the following statement is correct for estimating the corrected area from a map of shrunk factor F? ஸோ shrunk factor வச்சு corrected area கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா சொல்லிடுறேன், இல்லைன்னா அந்த ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஸோ கரெக்டட் ஏரியா, ஓகேவா. ஸோ கரெக்டட் ஏரியா ஈக்குவல் டு மெஷர்டு ஏரியா, ஓகேவா, மெஷர்டு ஏரியா டிவைடட் பை ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர். ஓகேவா, ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர். ஓகேவா, ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து கரெக்டட் ஏரியாவுக்கு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்டட் ஏரியாவுக்கும் ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டருக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கரெக்டட் ஏரியா இங்கே இருக்குது. ஓகேவா, கரெக்டட் ஏரியா இங்கே இருக்குது. ஸோ தென் ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் இங்கே இருக்குது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது, அது இன்னும் ஸ்கொயராக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் எஃப். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் எஃப். ஸோ 128 போவோம். ஸோ 128 என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following leveling method is used to determine the difference of elevation of 2 points that are quite apart. ஒரு 2 பாயிண்ட் தூரமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு
எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், எந்த லெவலிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் லெவலிங்கா, இல்லை ஃப்ளை லெவலிங்கா, இல்லை ரெசிப்ரோக்கல் லெவலிங்கா, இல்லை சிம்பிள் லெவலிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தூரமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் கண்டுபிடிக்க நம்ம ரெசிப்ரோக்கல் லெவலிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்தது, எ லெவல் இஸ் செட் ஆன் ஏ ஸ்டேஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 500 மீட்டர் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து 500 மீட்டர் சொல்லிட்டாங்களா. ஸோ அடுத்து 800 மீட்டர் ஃப்ரம் பாயிண்ட் பி. பாயிண்ட் பியிலேருந்து 800 மீட்டர் சொல்லிட்டாங்க. த ஸ்டாஃப் ரீடிங்ஸ் ஆன் த ஸ்டாஃப்ஸ் கெப்ட் அட் ஏ பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆர், ஏ வந்து 1.55ன்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி பி வந்து 1.95 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி ரெண்டுமே சொல்லியாச்சா. அடுத்து கால்குலேட் த ட்ரூ டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் தட் பாயிண்ட் ஏ அண்ட் பி அப்படி கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து ட்ரூ எலிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ எப்படி டயக்ராம் வரையலாம்னா, இப்போ பாயிண்ட் ஏ இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து 500 மீட்டர் சொல்லிட்டாங்களா. ஓகே, அதே மாதிரி பாயிண்ட் பி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இங்கே பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 800 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகேவா. இங்கேருந்து இப்போ ஏக்கு ரீடிங் எடுக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 1.55ன்னு வந்திருக்கு. அதேமாதிரி பிக்கு ரீடிங் எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 1.95 மீட்டர் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ட்ரூ எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னென்னா எஸ்பி, அதாவது ஸ்டாஃப் ரீடிங் அட் பி மைனஸ், இது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் குவைட் அப்பார்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கம்பைன் கரெக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஐ மீன் அதை மைனஸ் பண்ணி ஆகணும். இப்போ 0.0673 டி ஸ்கொயர், இது வந்து பின்னு எடுக்கிறதுனால D2 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு D2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. D2 ஸ்கொயர், அதேமாதிரி மைனஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ மைனஸ் சேம் 0.0673 D1 ஸ்கொயர். ஓகேவா, D1 ஸ்கொயர் போட்டுடணும். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. அப்போ ஸ்டாஃப் ரீடிங் அட் பி நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாஃப் ரீடிங் அட் பிங்கிறது வந்து 1.95 மீட்டர். ஓகேவா. ஸோ அதேமாதிரி 0.0673 D2 ஸ்கொயர். D2ங்கிறது 800 மீட்டர் ஃப்ரம் அப்பார்ட், அது பி பாயிண்ட்லேருந்து. ஸோ அப்போ வந்து 800 மீட்டர் வந்து கம்பைன் கரெக்ஷனில் வந்து நீங்கள் மீட்டரை வந்து எப்போவுமே கிலோமீட்டரில் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 0.8ன்னு வந்துடும். ஓகே, 0.8 ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த டைம் முடிஞ்சதா. ஸோ அதேமாதிரி மைனஸ் அடுத்தது வந்து ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ. ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ வந்து 1.55 மைனஸ் 0.0673 D1 ஸ்கொயருங்கிறது வந்து 500 மீட்டர். அப்போ 0.5. ஓகே, 0.5 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சுதா. ஸோ இப்போ இந்த ரெண்டு எல்லாம் சிம்பிளிஃபை ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து 0.8 ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை மல்டிபிள் பண்ணி, ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா, எந்த ஆன்சர் வேணுன்னா 0.374 வரும். எஸ், 0.374. 129க்கு 0.374. ஸோ 0.374. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்டு டிடெக்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா. ஆனால் டைம் எடுத்துக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வரும். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைம் எடுத்துக்கிறது தான் சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0.374. நானும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ அடுத்தது 130 அப்படி வரப்போ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் எஸ்டிமேட்ஸ் த பெஸ்ட் வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் ஆஃப் அண்ட் இர்ரெகுலர் எம்பேக்மெண்ட். இர்ரெகுலர் எம்பேக்மெண்ட்டுக்கு எது வந்து வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு சூட்டபிள் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னன்னா சிம்ப்சன்ஸ் மெத்தட். சிம்ப்சன்ஸ் மெத்தட் தான் வந்து நமக்கு ரொம்ப சூட்டபிளான மெத்தடு. ஸோ இதுக்கு வந்து அந்த ஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ சிம்ப்சன் 1/3 ரூலு 2/3 ரூலு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது அந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, ஆர்டினேட்ஸ் வந்து ஆடாக இருக்கணும். ஓகேவா, இந்த ரூல் இது நான் சொல்கிற பாயிண்ட் முக்கியம். ஆர்டினேட்ஸ் வந்து ஆடாக இருக்கணும். அதே மாதிரி டிவிஷன் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். சிம்ப்சன்ஸ் ரூல் யூஸ் பண்ணோம்னாவே இந்த கண்டிஷன்ஸ் வேணும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் சிம்ப்சன்ஸ் ரூலே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் 131 போவோம். Which of the following represents the void ratio of the soil sample whose porosity is 0.452? இது ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். void ratio இப்போ porosity n கொடுத்துட்டான், இது n கொடுத்துட்டான். ஸோ E வேணுமா, E ஈக்குவல் டு n/1 - n. ஸோ மேலே வந்து 0.452 டிவைடட் பை 1 - 0.452ன்னு வரப்போ 400
0.548 அந்த மாதிரி 548. ஸோ அது 0.548ன்னு வந்துடும். ஸோ 0.548 இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக போடுறது சொல்லித்தரேன். ஏன்னா வந்து இங்கே ஒவ்வொன்றுலேயும் பாருங்கள், இங்கே 0.2 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது, 0.7 இருக்குது, 0.8 இருக்குது. ஸோ நம்ம போடுற அப்ராக்சிமேட் மெத்தட் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ அதுக்கு என்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்னென்னா 0.452 இருக்கா. ஸோ மேலே வந்து நீங்கள் 0.4 மட்டும் அசியூம் பண்ணிக்கோங்க, கீழே வந்து 0.5 மட்டும் அசியூம் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 4/5ன்னு வருமா. ஸோ அது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 0.8ன்னு வருமா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் எது 0.8ல் இருக்குன்னு பாருங்கள், 0.825 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதான் கரெக்டாக வரணும். ஸோ இதை எப்படி நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ டிவைடட் பை எவ்வளோ வந்துச்சு, 0.548 வந்துச்சா கீழே, அதாவது 0.452 டிவைடட் பை 0.548 வந்துச்சா. ஸோ இந்த இது நம்ம இப்போ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சி 0.825. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 0.548 இன்ட்டு 0.825 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.452 இருந்தால் நீங்கள் போட்ட கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. ஸோ அதான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மல்டிபிள் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக தான் வருது. இதுக்கு ஆன்சர் வந்து 0.852 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ அடுத்து 132 என்ன சொல்கிறாங்கன்னா, the moisture content in a soil sample is 18.2% சொல்லிட்டாங்களா. அதே moisture contentனா W வந்து 18.2 சொல்லிட்டாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாம்பிள் பார்ட்டிகல்ஸ் கிவன் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி G சொல்லிட்டாங்களா 2.65. ஃபுல்லி சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டாங்க. அப்போ SR = 1. அப்போ வந்து வாய்ட் ரேஷியோ E கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். E = ESR = W × G. அதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா SR 1 தெரிஞ்சு போச்சு. அப்புறம் E = W × G ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் போதும். 18.2 × 2.65. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது வந்து பர்சன்டேஜாக பார்த்தா டிவைட் பை 100 போட்டுக்குவீங்க. ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 0.482 வரும். ஓகே. ஸோ இது சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து 0.482 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 133. If the degree of saturation of a soil is given by 67.89, so what is the percentage of air content of the soil? இது ரொம்ப ஈஸியானது. AC + SR = 1. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ 1லேருந்து 67.8, அதாவது 100லேருந்து 67.89 மைனஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வந்து 100 0 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 100ல் 89 போச்சுனாவே 11. ஸோ அந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னா சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 32.11. ஓகே. ஸோ இப்படி டக்குன்னு போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து 134. ஓகேவா. 134 கொஸ்டின் என்னன்னா, which of the following expression represents the relative compaction of soil where variables have their standard meanings? ஸோ ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் காம்பேக்ஷன். ஸோ இந்த ஃபார்மில் படிச்சிருக்கோம் சாயிலில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா காமா டி ஃபீல்டு டிவைட் பை காமா டி மேக்ஸ் லேப். ஸோ இந்த ஆப்ஷன் ஏங்கிறத கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ் காம்பேக்ஷனுக்கான ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 135. So the type of fluid in which flow and fluid particles does not change with respect to time. ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட்டு. ஸோ அது வந்து டைமை பொறுத்து மாறல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைமை பொறுத்து மாறல அப்படின்னா வந்து அது என்ன ஃப்ளோவாக இருக்கும்னா ஸ்டெடி ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெடி ஃப்ளோ. ஓகே. டைமை பொறுத்து மாறல அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. அதே வந்து ஃப்ளோ வந்து ஸ்பேஸை பொறுத்து மாறல அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, the flow in which velocity at a given time does not change with respect to space is given known as uniform flow. ஓகே. ஸோ அதே வந்து ஸ்பேஸை பொறுத்து மாறுச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது 136 என்ன கொஸ்டின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் ஏ ஃப்ளோ velocity component are given by u = lambda x² xy² minus x³ y² and velocity component v is equal to x² y³ minus 3y³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லேம்டா? லேம்டாவோட வேல்யூ என்ன ஃபார் த பாசிபிள் ஃப்ளோ ஃபீல்டு விச் இன்க்ளூட்ஸ் அ ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா du/dx + dv/dy is equal to 0. ஸோ இதுதான் வந்து இது ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவாக இருந்து இந்த கண்டிஷன் du/dx + dv/dy = 0. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகணும்.
ஸோ இது சாட்டிஸ்ஃபைஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு யூவை வந்து எக்ஸை பொறுத்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு வந்து லேம்டா எக்ஸஸ் ஒய் ஸ்கொயரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேம்டா ஒய் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் எவ்வளோ வந்திருக்கும் ஒய் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்குமா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வியை வந்து ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்குன்னா 3 ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அதே மாதிரி 9 ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா. இது வந்து du/dx. ஸோ அதே மாதிரி இது du/dy வந்திருக்கும். ஓகே, du/dy வந்திருக்கும் இந்த ரெண்டு டேர்மும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணுமா, பண்ணிடுவோம். ஸோ லேம்டா ஒய் ஸ்கொயரா மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸே போட்டிருக்கோங்க. மறுபடியும் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா. ஸோ இந்த ரெண்டு டேர்மு கேன்சல் ஆயிருமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா லேம்டா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9 ஒய் ஸ்கொயரா ஈக்குவல் டு 0வா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒய் ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாமா. இன்ட்டு லேம்டா மைனஸ் 9 வருமா. ஸோ ஒன்று ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைன்னா ஆர் லேம்டா மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0 9னா லேம்டா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0னா லேம்டா ஈக்குவல் டு 9. ஸோ நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோனா 9 வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாலும் 9 தான் ஆன்சர். ஓகே. ஸோ 136 கொஸ்டினுக்கு 9 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்தது 137. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் டிகிரி பிட்வீன் த ஸ்ட்ரீம் லைன் அண்ட் ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ஃப்ளோ நெட். ஸ்ட்ரீம் லைனுக்கும் ஈக்குபொட்டன்ஷியல் லைனுக்கும் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து ஃப்ளோ நெட்டில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர்னா 90 டிகிரி. ஸோ அவ்வளோதான், இது ஒரு டேட்டா கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்தது 138 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஸ்கொயர் மீட்டரில் கேட்டிருக்காங்க ஆஃப் த சேனல் இட்ஸ் ஹைட்ராலிக் ரேடியஸு அண்டு வெட்டியர் பெரிமீட்டர் ஆர் கிவன். ஹைட்ராலிக் ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 300 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா. அதேமாதிரி வெட்டட் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பி வந்து 860 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன கேட்டிருக்காங்களா. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஹைட்ராலிக் ரேடியஸ் ஈக்குவல் டு ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர், அதான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஹைட்ராலிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ராலிக் ரேடியஸும் கொடுத்துட்டோம், வெட்டட் பெரிமீட்டரும் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டரில் கேட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்கொயர் ஐ மீன் மீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா 300 சென்டிமீட்டர் டு மீட்டர்னால் 3ன்னு வந்துடுமா. ஓகே 3. அதே மாதிரி 8.6 எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும், எனக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ 3 × 8.6 அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 25.8 அதுதான் கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ 138 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி 25.8 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது 139 போவோம். The flow in a channel is laminar and Reynolds number is given by 1200. What is the friction factor for the channel கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ லேமினாராக இருந்து ரெனால்ட்ஸ் நம்பராக இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்கலவங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னால் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எஃப்எஃப்னே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 64/RE. ஓகே, இந்த ஃபார்முலா தான் படிச்சிருப்போம். ஸோ சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 64 divided by 1200. ஓகேவா. இந்த 1200 இந்த டபுள் ஜீரோ வேணால் நீங்கள் மேலே கொண்டு போய்ங்க 10⁻²ன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I12 60 வருமா, மிச்சம் 4 36 5.3 அந்த மாதிரி வந்துருக்குமா. ஸோ 5.3ங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து 0.053 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணாலும் அது ஆன்சர் வந்திருக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி தோலவிரா அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஹிஸ்ட்ரியில் படித்தது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 140. சர்க்குலர் பைப் ஆஃப் டயாமீட்டர் வந்து 0.5 மீட்டர் கேரிஸ் ஏ டிஸ்சார்ஜ் ஆஃப் 50 liters per second. இந்த ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் பைப் வந்து 0.15 மீட்டர் சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. பைப் இஸ்க்கு வந்து 0.01. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பைப், லென்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது லென்த் கேட்குறப்ப நம்ம
ஆல்ரெடி படித்தது என்ன ஃபார்முலானா FLV ஸ்கொயர் பை 2GDன்னு படிச்சிருப்போம் ஹெட் லாஸ். ஓகேவா, ஹெட் லாஸ் ஈக்குவல் டு FLV ஸ்கொயர் பை 2GDன்னு படிச்சிருப்போம் பைப்பில். ஸோ இதை இப்போ பார்த்தப்போ இப்போ நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கொடுக்கல, ஆனால் டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து அதுக்கு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வின்னு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Q பை ஏன்னு படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ F இன்ட்டு L இன்ட்டு இங்கே Q ஸ்கொயரா டிவைட் பை A ஸ்கொயரா இன்ட்டு 2GDன்னு வந்துருக்குமா. ஸோ அதை வந்து 2GDயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து இது பைப்பு தான். அப்போ ஏங்கிறது வந்து A ஸ்கொயருக்கு பதிலாக பை பை 4D ஸ்கொயர்னு வந்துருக்குமா. ஸோ அதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்களா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. இப்போ வந்து இதை என்ன பண்ணணுன்னா F இஸ் ஈக்குவல் F இன்ட்டு L இன்ட்டு Q ஸ்கொயரு டிவைடட் பை பை ஸ்கொயர்னு வருமா. அதேமாதிரி D ஸ்கொயர் இன்ட்டு டிங்கிறப்ப D பவர் 4 இன்ட்டு இதுங்கிறப்ப D பவர் 5ன்னு வந்துடும். அதேமாதிரி 2Gன்னு வந்துடும். கீழே நன்னாங்க 16 இருக்கும், மேலே போயிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 2 இங்கே 8ன்னு வந்துடும். அதேமாதிரி பை ஸ்கொயரை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 22 ஓகே ஒரே நிமிஷம் 22/7ன்னு எழுதலாம். அப்போ இங்கே 22 ஸ்கொயரு மேலே வந்து 7 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப்ங்கிறது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. எஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஓகே 0.01ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லென்த் அவங்க கொடுக்கல. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து 50 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் அந்த சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் இப்போ மேலே எழுதுனது இதே ஃபார்முலா தான். FL Q ஸ்கொயரா ஃபஸ்ட்டு F எழுதிடலாம் 0.01. ஓகே, எல் கொடுக்கல. க்யூங்கிறது 50 லிட்டர்ஸ் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து லிட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டில் மாற்றணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் லிட்டரை வந்து மீட்டரை மாற்றணும்னா 50 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப்னு வருமா. ஸோ Q ஸ்கொயர் இருக்கா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது, மேலே வந்து ஒரு 8 இருக்குது, ஒரு 7 ஸ்கொயர் இருக்கா. அப்போ இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 7 வருமா. ஓகே, இப்போ டிவைடட் பை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கீழே என்னென்ன இருக்குது 22 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 22 மறுபடியும் அகைன் 22 தென் D பவர் 5ன்னு இருக்குது. ஸோ நமக்கு தான் டயாமீட்டரை என்ன பண்ணியிருக்கான் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்னா இங்கே 0.5 மீட்டர்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அப்போ 0.5 ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. ஓகே, அதை மறந்துடாதீங்க. 0.5 ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ட்டு இப்போ D பவர் 5 இந்த 2 கேன்சல் பண்ணியாச்சு. G மட்டும் இருக்குது. G வந்து 9.81. இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ். ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு டைம் எடுத்துக்குது. மேபி ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஸோ நானும் அப்படி தான் வந்து ரஃப் நோட்டில் போட்டு பார்த்தேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மேலேயே ஆச்சு. ஸோ ஹார்டாக இருக்குது சம் அதை செய்யும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இதுக்கு எனக்கு சால்வ் பண்ணப்போ என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 2271.06 மீட்டர்னு வந்துச்சு. ஓகே, 2271.06 மீட்டர்னு வந்துச்சா. ஸோ அந்த 2271 வந்து எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தேன். ஸோ இதில் மேட்ச் ஆகுது. எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா 2263யோட மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஸோ 2263 மீட்டர் தான் வந்து லென்த்து. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ அடுத்தது ஃப்ரூட் நம்பர் ஃபார் எ ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் 3.2. ஓகேவா, இந்த டைப் ஆஃப் ஹைட்ராலிக் ஜம்ப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 5 டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா எப்படி வச்சுக்கணுன்னா UWOSS. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டுலேட்டிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அண்டுலர் ஜம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டுலேட்டிங்கில் அண்டுலர் ஜம்ப். ஓகே, அண்டுலர் ஜம்ப். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து வீக் ஜம்ப்பு. ஸோ அடுத்தது வந்து வீக் ஜம்ப்பு. ஸோ அடுத்து தேர்டு ஒன்று வந்து ஆசிலேட்டிங் ஜம்ப்பு. ஆசிலேட்டிங் ஜம்ப்பு. அடுத்தது வந்து ஸ்டெடியானங்க அப்புறம் தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெடி ஜம்ப்பு தென் ஸ்ட்ராங் ஜம்ப்பு. ஓகே, ஸ்டெடி ஸ்ட்ராங். ஸோ அண்டுலருக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் மொத்தம் இதில் 5 இருக்குது. 5 டேட்டா மட்டும் இருக்குது. ஸோ 5 டேட்டா மட்டும் மெமரி பண்ணிடுங்க. ஸோ 1லேருந்து 1.7 வரைக்கும் இருந்தால் ஃப்ரூட் நம்பர் அது வந்து அண்டுலர் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து 1.7லேருந்து 2.5 வரைக்கும் இருந்தால் வீக் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க. அதே வந்து 2.5லேருந்து 4.5 வரைக்கும் இருந்தால் ஆசிலேட்டிங் ஜம்ப்பு. 4.5லேருந்து 9 வரைக்கும் இருக்கும்.
4.5லேருந்து அதை டபுள் டைம் பண்ணுற மாதிரி. ஓகே, 9 வரைக்கும் இருக்கும். ஸோ 9க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்கு. ஓகேவா, ஸ்டடி வந்து 4.5லேருந்து 9. ஸோ இது 5 டேட்டா தான். ஸோ அந்த 5 டேட்டாவில் 3.2 இப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5க்கும் 4.5க்கும் இடையில வருது. ஸோ அப்போ வந்து இது ஆசிலேட்டிங் ஜம்ப்பு. ஸோ ஆன்சர் வந்து 141 பொறுத்த வரைக்கும் ஆசிலேட்டிங். ஓகே, ஆசிலேட்டிங் ஜம்ப்பு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். At a certain point, the absolute pressure and atmospheric pressure is given by 850 millimeter of mercury and 700 millimeter of mercury respectively. What is the value of gauge pressure? ஸோ காஜ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். காஜ் ப்ரெஷர்னால் ஒன்று ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க, இல்லை ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ காஜ் ப்ரெஷர் ஜிபின்னு வச்சுக்கிறேன். காஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஜிபி காஜ் ப்ரெஷர் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 850 கொடுத்துருக்கான். ஓகே, 850 mm ஆஃப் மெர்க்குரி. அதேமாதிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்தா 700. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 150. அப்போ 150 mm ஆஃப் மெர்க்குரி. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ அப்போ 150 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 150 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து 143. The head produced by a liquid of relative density 1.62. ஸோ இது வந்து லாஸ்ட் செட் 1ல் வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதே மாதிரி சம் பார்த்துருக்கோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருந்தா அதை வந்து ஆக்சுவல் டென்சிட்டி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத ஸோ இதுலேயும் பார்ப்போம். ரிலேட்டிவ் டென்சிட்டி 1.62 அண்டு ப்ரெஷர் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250 கிலோ பாஸ்கல். ஓகே, 250 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வாட் இஸ் த ஹெட் ப்ரொடியூஸ்டு பை த லிக்விட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ சேம் ஃபார்முலா தான், P = ρgh. ஸோ அதே தான். ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 250 × 10⁻³ பண்ணிங்கன்னா பாஸ்கல் வந்துடுமா. ஓகே, ஈக்குவல் டு ரோங்கிறது வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்த வேல்யூ இன்ட்டு 100 பண்ணுவோம். 1.62 × 1000, சரி 100 × 1000 இன்ட்டு ஜிங்கிறது 9.81. ஓகேவா, இன்ட்டு ஹெச், இந்த ஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாம் கேன்சல் ஆகுது. ஸோ அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 9.8 எப்பவும் போல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, 10ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ 10ன்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஹெச் எவ்வளோ கிடைக்குன்னா 15.73 மீட்டர் கிடைக்குது. ஓகே, 15.73 மீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 15.73. ஓகே, ஸோ அடுத்து 144. Which of the following expression represents the energy dissipation in the hydraulic jump? எனர்ஜி டிசிபேஷன் இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் எந்த ஈக்குவேஷன் வந்து காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ I1 I2 ஆர் த ஃப்ளோ டெப்த் அட் கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அண்ட் சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ சொல்லிட்டாங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ஓப்பன் சேனல் ஃப்ளோ அதிலெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து y2 - y1 the whole cube divided by 4y1 y2. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ மேலே மைனஸ் வரும், அதை மட்டும் அப்படி y2 - y1 ஹோல் க்யூப்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து அடுத்தது 145. ஸோ 145 என்னென்னா which of the following statement is correct for the duty of water? எது வந்து கரெக்டானது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து என்னென்னா it increases with an increase in temperature, அதே மாதிரி increases with increase in wind speed, increases in humidity, it is not affected by climatic condition. ஸோ இந்த இதில் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னா இட் இன்க்ரீசஸ் வித் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஓகேவா, ஈரப்பதம் அதிகமாகும் போது டியூட்டி ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அடுத்தது 146. Which of the following process includes spreading of an external material on the soils to increase the infiltration and reduce evaporation? இன்ஃபில்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி எவாப்ரேஷனை குறைக்கணும். ஸோ இது பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா முல்ச்சிங் இதுக்கு பேர். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா முல்ச்சிங். ஸோ இது என்னென்னா அந்த இலதலையெல்லாம் போய் அந்த செடியை சுற்றி ரூட்டை சுற்றி கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தண்ணி அதிகமாக வேஸ்ட்டாக வெளியே போகாது, எவாப்ரேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அது எப்போ ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து முல்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 147. வேல்யூ ஆஃப் ரிஜிடிட்டி ஃபேக்டர் ஃபார் டிசைன் பர்பஸ் இஃப் த டயர் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் 0.7 MPa. ஓகேவா, மெகா பாஸ்கல். ஓகேவா, 0.7 மெகா பாஸ்கல் எப்போ இருக்கணும்? இஃப் த டயர் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் 0.7 இருந்தால் ரிஜிடிட்டி ஃபேக்டர் என்ன எடுத்துக்குவீங்க கேட்டால் less than 1. ஓகேவா,
இது வந்து எதுனா பேமெண்ட் டிசைனில் இருக்குது. ஸோ அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிடிட்டி ஃபேக்டர் வந்து எப்போ லெஸ் தேன் 1 இருக்கும். டயர் ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தேன் 0.7 மெகா பாஸ்கலாக இருந்தால். அதே ஈக்குவல் டு மேபி என்ன 7 மெகா பாஸ்கல் அந்த மாதிரி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ரெஃபர் பண்ணதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 148 கால்குலேட் த டிசைன் ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ஆன் ஏ 3 degree horizontal curve for a narrow gauge tag if the design velocity on the curve is 70 km/h. ஓகேவா? 70 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எதுனா ரயில்வேஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ரயில்வேஸில் வச்சு தான் நம்ம இது சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சூப்பர் எலிவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா E = GV² / 127R. ஸோ இது ஜிங்கிறது காஜ் டிஸ்டன்ஸ். ஸோ நேரோ காஜை பொறுத்த வரைக்கும் காஜ் டிஸ்டன்ஸு அந்த காஜ் மீட்டர் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 0.762 மீட்டர் இருக்கும். ஸோ இது டேட்டா படிச்சிருவீங்க. அதேமாதிரி விங்கிறது கொடுத்துட்டான் 70 km/h கொடுத்துட்டான். 127 ஓகே, அது கான்ஸ்டன்ட். ஆர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். 3 degree ஹரிசாண்டல் கர்வ்னு கொடுத்துருக்கோம். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா R = 1720 / degree of curve. ஓகேவா? 1720 / degree of curve பண்ணணும். ஸோ அப்போ 1720 / degree of curve எவ்வளோனா 3 போடணுமா? அப்போ 3 5 5 மிச்சம் 2 7 21 பண்ணணும். ஸோ 573.33 போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா GV² சொன்னால் அப்போ வந்து என்னன்னா ஜிங்கிறது 0.762. ஓகே, 0.762 இன்ட்டு விங்கிறது வெலாசிட்டி. ஸோ 70 km/h. ஸோ அப்போ 70 × 70 டிவைடட் பை 127 இன்ட்டு 543.33. ஓகே, ஸோ 543.33 சாரி சார் 543 573 சாரி 573.33. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னா 0.051. ஸோ ஆப்ஷன் ஏ கிடைக்கும். ஓகே, ஸோ 0.051 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து 149 the path taken by the continuous discharge of gaseous effluents emitted from chimney is commonly known as. ஓகேவா? கன்டினியூஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் கேசியஸ் எஃப்ளூயன்ஸ் வந்து சிம்னிலேருந்து எமிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ப்ளூம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவோம்னா ப்ளூம்னு சொல்லுவோம். ஸோ இன்வெர்ஷன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே புகையே போகாது. அந்த சிம்னியில் வர புகை அது எல்லாம் மேலே போகாமல் அந்த லைனுக்குள்ளேயே வந்து கீழே எர்த்தை நோக்கி வரும், இல்லைனா அதுக்கு மேலே போகவே போகாது. ஸோ இதை வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ளூமில் வர இந்த லேப்ஸ் ரேட்டுங்கிறது வந்து அடியாபெட்டிக் லேப்ஸ் ரேட், என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட்டுன்னு இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாக ஹைட் ஆகாது, டெம்பரேச்சர் குறையுமா அதிகமாகுமா அந்த கண்டிஷனை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கண்டிஷன்ஸ். அப்போ ப்ளூமுங்கிறது மட்டும்தான் அந்த கேஸியஸ் எஃப்ளூயன்ட் வந்து ஒரு சிம்னிலேருந்து வெளியே வரதை சொல்கிறது ப்ளூமு. அந்த ப்ளூமில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குங்களோ அதுதான் வந்து இன்வர்ஷன், லேப்ஸ் ரேட், அந்த மாதிரிலாம் அதில் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்கிறது அதுக்குள்ளே சப்டிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதில் கேட்குறது என்னென்னா ப்ளூம் தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது the measure of the absorption of scattering of light by the suspended materials present in the water is known as. ஸோ லைட் வந்து அப்சார்ப் ஆகிறது இல்லைனா ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அது வந்து எதுனா வாட்டரில் வந்து சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா டர்பிடிட்டி, கலங்கல் தன்மை. ஓகேவா? ஸோ டர்பிடிட்டி கலங்கல் தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேட்டர் ஆகும், இல்லைனா வந்து லைட்டே பாஸ் ஆகாது. ஸோ அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? டர்பிடிட்டி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நேப்தலோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட், அதாவது NTU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி JTU, அது ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட். ஸோ ரெண்டையும் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? JTU. ஓகே, ஸோ NTU JTU அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் வந்து 5 NTU அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ட்ரிங்கிங் டொமஸ்டிக் வாட்டருக்கு வந்து மேக்ஸிமம் 5 NTU வரைக்கும் போய்க்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர்னா டர்பிடிட்டி. ஸோ அடுத்தது 151. ஸோ 151 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரிவிட்ஸ் ரெக்யூர்ட் இன் எ ஜாயிண்ட். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரிவிட்ஸ் ரெக்யூர்ட் இன் எ ஜாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து லோடு பர் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிவிட்டா, இல்லை வந்து லோட் பர் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவிட்டா, லோட் பை டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ரிவிட்ஸ் ரெக்யூர்ட் பை ஜாயிண்ட் வந்து என்னென்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிவிட் வேல்யூ. ஓகேவா?
ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிவீட் வேல்யூ அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சரு. ஸோ இந்த ரிவீட் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது சியர் ஸ்ட்ரென்த் பார்த்தோமா, ஸோ அதேமாதிரி பியரிங் ஸ்ட்ரென்த் பார்த்தோமா, சியர் ஸ்ட்ரென்த்து அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த்து அதில் எது வந்து மினிமமாக இருக்கோ, சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவீட் அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவீட் அதில் எது மினிமமாக இருக்கோ அதை வந்து ரிவீட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, நன் ஆஃப் தீஸ். ஸோ கரெக்டான ஆன்சர்னா நம்பர் ஆஃப் ரிவீட்ஸ் ரெக்யூர்ட் இன் ஜாயிண்ட் வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிவீட் வேல்யூ, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ 152. ஸோ 152 என்னென்னா, எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் எ காலம் effectively held in position and restrained in direction at one end but neither held in position or restrained in direction at the other end. ஸோ இந்த கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டீல் டேபிள்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதே கண்டிஷன் தான் இதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா 2L. ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 153. கம்ப்ரெஷன் மெம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆங்கிள் செக்ஷன் மேபி. ஸோ கம்ப்ரெஷன் மெம்பரில் வந்து ஆங்கிள் செக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி எப்படி இருக்கலாம்னா கண்டினியூஸ் மெம்பராக இருக்கலாமா, இல்லை டிஸ்கண்டினியூஸ் ஆங்கிள் ஸ்டட்டாக இருக்கலாமா, இல்லை டிஸ்கண்டினியூஸ் டபுள் ஆங்கிள் ஸ்டட்டாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இது ஒரு டேட்டா தான். ஓகேவா, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து 154. 154னா இஃப் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ சிங்கிள் ஆங்கிள் டிஸ்கண்டினியூஸ் ஸ்டட் இஸ் 30 centimeter squareன்னு சொல்லிட்டாங்க. ஸோ allowable working stress corresponding to its slenderness ratio is 625 kg per centimeter square. The safe load carrying capacity of the member. இது வந்து எப்படி கேட்டிருக்காங்க, சேஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மெம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சேஃப் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் மெம்பர்னால் லோட் கேரிங் பை எ மெம்பர் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ லோடு இது எவ்வளோ கேரி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 625 kg per centimeter squareங்கிறது சொல்லியிருக்காங்களா, allowable working stress. அது இன்ட்டு டிஸ்கன்யூஸ் ஸ்டட்டோட ஏரியா எவ்வளோ கொடுங்க, 330. ஓகேவா, 30 centimeter square. அப்போ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை வந்து இங்கே இது வந்து யூனிட் கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கா. ஓகே, அடுத்து வந்து இதை டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போடணும் 1.25. ஓகேவா, 1.25ங்கிறது வந்து இது சேஃப் லோடு கேரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபேக்டர். ஸோ இது இந்த மூணே நீங்கள் இது சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 0.015 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, 0.015 கிடைக்கும். சாரி 0.015 இல்லை, 150. சாரி, எஸ் ஆன்சரே 0.015. சாரி இந்த சரி ஒரே நிமிஷம் இது கேன்சல் பண்ணி போட்டுறேன். $1.25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 125 இன்ட்டு என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 கீழே வந்து 125ன்னு வச்சுக்கலாமா, 125. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 400 5 25 125 வரும். ஸோ அதேமாதிரி 2 25 50ன்னு வரும், மிச்சம் 12 வரும். அதேமாதிரி 5 25 125 வந்துடுமா, கரெக்டு. அதேமாதிரி 1 5 5 5 25 உங்களுக்கு 5 3 5 150000. எஸ் கரெக்டு. இது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா உங்களுக்கு கிலோகிராமில் வந்திருக்கும். ஸோ 15,000 kgன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து டன்னில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேஜி டன்னில் பார்த்தோன்னா இன்ட்டு 10⁻³ போடுவீங்க. அப்போ இந்த 3 0 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 15 tonsன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 15 tons. ஓகே, ஸோ அடுத்தது 155 போயிடலாம். ஸோ 155னா இஃப் த டெப்த் ஆஃப் 2 column sections are equal then the column space is provided with filter இல்லை இது ஃபில்லர். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். ஃபில்லர் பிளேட்ஸா வித்து பியரிங் பிளேட்ஸா, அதே மாதிரி வித்து ஃபில்லர் அண்டு பியரிங் பிளேட்ஸா ரெண்டுமேவா, இல்லை நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் 2 column வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ காலம் சைஸ் வந்து நீங்கள் எங்கே ப்ரொவைட் பண்ணுவீங்க, எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து காலம் ஸ்பேஸ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணணும், ஜாயிண்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை பொறுத்தவரை ஜாயிண்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டு. ஓகேவா, ஸோ டெப்த் ஆஃப் 2 column வந்து செக்ஷன் ஈக்குவலாக இருந்தால் மேபி ஜாயிண்டில் காலம் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் ஃபில்லர் பிளேட்டு பியரிங் பிளேட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணணுமா நெசசரி கிடையாது. அதே டிஃப்ரெண்ட் டெப்த் ஆஃப் 2 column வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வேணால் இந்த பியரிங் பிளேட்டு ஃபில்லர் பிளேட்லாம் போய்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து 156.
when a tension member is made of 4 angles with a plate as a web, ஓகேவா, with a plate as a web, the allowance for hole is made is, ஓகேவா, இதுக்கு வந்து allowance கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, 1 hole for each angle, 1 hole for each angle and 2 holes for the web. ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது டேட்டா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டென்ஷன் மெம்பர் வந்து 4 angles வச்சு வித் ஏ பிளேட் அஸ் வெப்பாக எடுத்திருந்தாங்கன்னா allowance for holes வந்து 1 hole for each angle and 2 holes for the web. ஓகே, ஸோ அடுத்தது 157. The beam outside a wall up to floor level above it is known as. பீம் வந்து வாலுக்கு வெளியே நீட்டிட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ அதை வந்து ஃப்ளோர் லெவலில் வரைக்கும் வெளியே நீட்டிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஸ்பேண்ட்ரல் பீம். ஸோ ஓகே, ஸ்பேண்ட்ரல் பீம் எதுக்குன்னா அந்த வாலில் வரக்கூடிய லோடெல்லாம் வந்து அந்த பீம் எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் வாலில் கொடுத்துருப்பாங்க. எதுக்கான அந்த வால் லோடெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சில சமயம் வந்து அந்த ரூஃப் லோடு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுனா ஹைரைஸ் பில்டிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஹைரைஸ் பில்டிங்லேயே வந்து நிறையா ஸ்பேண்ட்ரல் பீம்லாம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஸ்பேண்ட்ரல் பீம். ஓகே, ஸோ அடுத்து 158. ஃபார் ஏ ரெக்டாங்குலர் செக்ஷன் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்டு ஆவரேஜ் shear stress. ஸோ இது எப்போவுமே நம்ம படித்தது தான். ஸோ இதுக்கு வந்து 3/2 படிச்சிருப்போம். ரெக்டாங்குலர் செக்ஷனாக 3/2 1.5, ஓகேவா. அதே சர்க்குலர் செக்ஷனாக 4/3, அது 1.33. ஓகே, ஸோ அடுத்தது 159. ஃபார் ஏ கேண்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் L continuous at support and unrestrained against torsion at the support and free at the end, the effective length L is equal to. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, 3L. மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு தெரில. ஸோ இது வந்து இது ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் 3L தான். ஸோ இதே கொஸ்டின் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சேம் கொஸ்டின் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா textbook.com அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் கொஸ்டின் வரும். அது கீழே எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணுன்னா அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்தது வந்து 160, ஓகேவா. 160ல் வந்து என்ன, ஸ்பேன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபில்லர்ஸ் ஆர் கன்சிடர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஓகே, இஃப் த லாங்கஸ்ட் ஸ்பேன் டஸ் நாட் எக்ஸீட் த ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் பை மோர் தேன். ஸோ இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து 15% விட அதிகமாக போயிடக்கூடாது. லாங்கஸ்ட் ஸ்பேன் வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனை வந்து 15% விட அதிகமாக போயிடக்கூடாது. இது ஆன்சர் வந்து 0.15. ஸோ இது சேம் டேட்டா கொஸ்டின் தான். ஸோ ஓகேவா. ஸோ 160 பொறுத்த வரைக்கும் 0.15ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது பிக்அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கு வந்து என்ன, அட்மிக்சர்ஸ் ஆக்சலரேட் ஹைட்ரேஷன். ஸோ அட்மிக்சர் வந்து ஹைட்ரேஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணாது, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து குறைச்சி விட்ரும், ஓகேவா. சரி, எது இன்கரெக்ட்னு தானே கேட்டிருக்காங்க. சரி, அப்போ வந்து அட்மிக்சர் வந்து ஆக்சலரேட் ஹைட்ரேஷன் கரெக்ட் தான். ஹைட்ரேஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணும். அதே மாதிரி அட்மிக்சர்ஸ் மேக் காங்கிரீட் வாட்டர் ப்ரூஃபாக கண்டிப்பாக பண்ணும். அட்மிக்சர்ஸ் மேக் காங்கிரீட் ஆசிட் ப்ரூஃப், கண்டிப்பாக ஆசிட் ப்ரூஃபாகவும் ஆக்கும். ஆனால் அட்மிக்சர்ஸ் கிவ் ஹை ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா, கொடுக்காது. அது வந்து இயர்லி ஸ்ட்ரென்த்தை தான் வந்து அட்மிக்சர்ஸ் வந்து கொடுக்குமோ தவிர அதோட ஹை ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஆப்ஷன் டிங்கிறத தப்பு. சம் ஆன்சர் கீ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கொடுத்துருக்காங்க, மேக் காங்கிரீட் ஆசிட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் அது கரெக்டாக தோணல. ஸோ இந்த கொஸ்டின் வேணால் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் ஹை ஸ்ட்ரென்த்தை கொடுக்காது. ஸோ இயர்லி ஸ்ட்ரென்த்தை வேணால் அதிகப்படுத்தும் அட்மிக்சர்ஸ் அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 162. பிக்அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இதில் ஜிப்சம் கால்சியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜிப்சம் வந்து ரிட்டார்டராக தான் ஆக்ட் ஆகும், ஏன்னா செட்டிங் டைமை குறைச்சி விட்ரும். ஸோ அது வேணால் வச்சு போட்டுடலாம். ஸோ 162க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ ரிட்டார்டர். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்து 163க்கு போயிடலாம். 163 என்னென்னா ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஹை டெம்பரேச்சர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ increases the strength of concrete, decreases the strength of concrete, has no effect on the strength of concrete, none of these. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னென்னா ஹை டெம்பரேச்சராக இருந்தால் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி விட்றோம். ஏன் குறைச்சி விட்றோம் அப்படின்னா, இப்போ ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா இப்போ காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறீங்க, போர் பண்ணுறீங்க, செட் ஆகணும்.
அது மெதுவாக ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கரெக்டாக நடக்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். அதே வந்து ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்திங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அப்போ வந்து டக்குன்னு ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ண நினைக்கும். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபைனல் ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சி விட்ரும். ஸோ ஹை டெம்பரேச்சர் இல்லை ரெடியூசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட். ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னென்னா பாம்பே. ஓகே, சாரி, பி. ஹை டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட். ஓகே, ஸோ அடுத்தது 164 ரெசிப்ரோக்கல் லெவலிங் எலிமினேட்ஸ். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து எதெல்லாம் எலிமினேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர்னா கோலிமேஷன், கர்வேச்சர் அண்டு ரிஃப்ராக்ஷன் எரர், இந்த மூணையுமே தான் வந்து அதை எலிமினேட் பண்ணும். ஸோ ஓகேவா, ஸோ இது வந்து ஆன்சர் வந்து கோலிமேஷன் அண்ட் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்டிவ் எரர். ஓகே, ஸோ அடுத்தது 165 ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனிங் ஆஃப் காங்க்ரீட் என்ஷூர்ஸ் டிசைடு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க்கபிலிட்டி. கண்டிப்பாக பண்ணும் ப்ராப்பராக ப்ரொபோர்ஷன் போட்டால். அப்புறம் டிசைடு டியூரபிலிட்டி, வாட்டர் டைட்னஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், ஆல் ஆப்ஷன்ஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்டு. ஸோ அது மற்றது எல்லாமே மூணுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ அடுத்தது க்யூரிங் ரெடியூசஸ் த ஷ்ரிங்கேஜ் ஆஃப் காங்க்ரீட். கண்டிப்பாக ப்ரிசர்வ்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காங்க்ரீட். கரெக்டு. ப்ரிவென்ட்ஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் பை எவாப்ரேஷன். கரெக்டு தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து எல்லாமே கரெக்டு தான். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, க்யூரிங். ஸோ அடுத்தது இஃப் த எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டைம் இஸ் 7 hours அண்ட் பெர் பேட்ச் டைம் இஸ் காங்க்ரீட் வந்து 3 minutes. ஒரு பேட்ச் காங்க்ரீட் வந்து ஒரு பேட்ச் ஆகிறதுக்கு வந்து 3 minutes ஆகுதுன்னு சொல்கிறாங்களா. ஸோ அதே மாதிரி அவுட்புட் ஆஃப் த காங்க்ரீட் மிக்சர் வந்து 150 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஒரு அவுட்புட் ஆஃப் த காங்க்ரீட் மிக்சர் வந்து 150 லிட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, 150 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதோட அவுட்புட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவுட்புட் பார்க்கணும். ஸோ அவுட்புட் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 7 hours. அதில் வந்து 3 minutes வருமா. ஸோ அப்போ 7 hours ஒரு ஹவருக்கு வந்து 60 minutes. அப்போ இன்ட்டு 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் கிடைக்கிது. 420 minutes கிடைக்குமா, 420 minutes. ஸோ அது ஒரு பேட்சுக்கான டைம் வந்து 3 நிமிஷமா. அப்போ எத்தனை பேட்ச் வரும். ஸோ அப்போ டிவைடட் பை 3 போடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஒன்று நான் 3 பண்ணுறேன். அப்போ 140 நம்பர் ஆஃப் பேட்சஸ் வரும். ஓகே, 140 நம்பர் ஆஃப் பேட்சஸ் வருதுன்னா ஒரு காங்க்ரீட் மிக்சர் அவுட்புட் என்ன 150 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்போ 140 × 150 போடுங்க. 5 225 படிச்சுப்போங்க. அப்போ 14 210. ஸோ அப்போ 210,000 வந்துடும். ஓகே, அப்போ 21,000 லிட்டர்ஸு. ஓகேவா, ஸோ 21,000 லிட்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல வேலை இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை. ஆப்ஷனில் வந்து 21,000 இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு லக்கு. ஸோ அப்போ அந்த ஆன்சர் கிடையாது. எஃபிஷியன்சி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவுட்புட் வரப்போ 90% தான் வெளியே வரும். ஓகேவா, ஸோ அப்போ 90% வந்து அதை அஷ்யூம் பண்ணிக்கணும். அஷ்யூமிங் எஃபிஷியன்சி ஆஃப் 90%. ஸோ அப்போ 90%ங்கிறப்ப 90/100 இந்த பர்சன்டேஜ் எடுத்துருங்க. இன்ட்டு 21,000 போடணும். ஸோ அப்போ இது 00 கேன்சல் ஆகிடும். இப்போ 210 வரும். 90 × 210 9 2 18 ஒரு 9 மிச்சம் 2 0. ஓகே, 18,900 வருதா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 18,900 லிட்டர்ஸ் தான் வந்து அதோட அவுட்புட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 18,900. ஓகே, ஸோ 167க்கு ஆப்ஷன் டி. அதே 168 ஆப்ரேஷன் ஆஃப் ரிமூவிங் ஹம்ஸ் அண்ட் ஆலோவ்ஸ் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் காங்க்ரீட் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ். அதான் காங்க்ரீட் போடுறப்போ வந்து ஹம்ப்பு அது ஹாலோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அது பேட்சிங் பண்ணுற அது காங்க்ரீட் போடப்படவே இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஸ்க்ரீடிங் தான் வந்து ஆன்சர். ஓகே, ஸ்க்ரீடிங். ஓகே, 168 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து ஸ்க்ரீடிங். ஸோ அடுத்தது 169 அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் IS 456 1978 த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆர் ப்ரொவைடட் வேர் பிளேன் சேஞ்சஸ் அப்ரப்ட்லி மேபி இருக்கலாம். ப்ரொவைடட் டு என்ஷூர் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டட் ஆன் செப்பரேட் காலம்ஸ். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதுக்கு என்ன வரும்னா ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. ஸோ இது போக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்து டு நாட் கேரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அக்ராஸ் தம். ஓகே, அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அதில் கேரி பண்ணாது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த IS 456 1978 சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து 170 aggregate is said to be flaky if its
லீஸ்ட் டைமென்ஷன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதா, ஃப்ளாக்கினா வந்து உங்களுக்கு வந்து 0.6 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. 0.6னால் இதில் வந்து எந்த இது வைக்கணும்னா 3/5. ஓகே, 3/5 ஆஃப் மீன் டைமென்ஷன், அதான் வந்து ஃப்ளாக்கி. அதே எலாங்கேட்டட் இருந்தால் 1.8 டைம்ஸ் ஆஃப் த மீன் டைமென்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து 171. த மோஸ்ட் யூஸ்லெஸ் அக்ரிகேட் இஸ் ஒன் ஹூஸ் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் இஸ். ஓகேவா, மோஸ்ட் யூஸ்லெஸ் அக்ரிகேட்டு ஸ்மூத்தாக, கிரானுலர், கிளாஸியாக, ஹனிகோம்பா இல்லை போரஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிளாஸி அக்ரிகேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதான் வந்து மோஸ்ட் யூஸ்லெஸ் அக்ரிகேட். ஏன்னா வந்து வில் நாட் ஃபார்ம் த ஈஸி பாண்ட்ஸ் வித் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் காங்கிரீட் மிக்சர். ஓகேவா, ஸோ அதோட வந்து கரெக்டாக பாண்டை மேக்ஸ் பண்ணாது. ஸோ அப்போ கிளாஸி தான் வந்து மோஸ்ட் யூஸ்லெஸ் அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 172. A beam curved in plane is designed for. ஸோ அது வந்து பீம் கர்வ்டு இன் பிளேன் வந்து டிசைன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸா, இல்லை பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்ஷனா, இல்லை ஷியர் டார்ஷனா, இல்லை பெண்டிங் மூமெண்ட் ஷியர் டார்ஷன் மூணுமேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 172 பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் டார்ஷன் மூணுமே வரும். ஸோ பீம் கர்வ்டு இன் பிளேன் டிசைன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் அண்ட் டார்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, பிக்கப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக மார்க் பண்ணிங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். The free water is amount of water added while mixing and amount of water held on the surface of the aggregates prior to mixing. Sorry, okay. The total water is the free water and the amount actually absorbed by the aggregates. So இது பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்னா 173. Total water is the free water and the amount of actually absorbed water by the aggregatesங்கிறது கரெக்டானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், ஆனால் அது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது கூட என்ன வரனா, இதில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டு வித் வாட்டராக இருந்துச்சு, அப்புறம் தான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து ஃப்ரீ வாட்டரை கான்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ வாட்டர் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆடட் வைல் மிக்சிங். மிக்ஸ் ஆகிறப்ப நீங்கள் ஆட் பண்ணுற வாட்ரு அண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹெல்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த அக்ரிகேட்ஸ் பீரியட் டு மிக்சிங். அக்ரிகேட் மேலே இருக்கிற வாட்ரு வந்து ஃப்ரீ வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட என்ன ஒரு வார்த்தை இருந்திருக்குன்னா, அக்ரிகேட்டில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே வந்து வாட்டரால் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அது அக்ரிகேட் மேலே இருக்கிற வாட்டர் எல்லாமே ஃப்ரீ வாட்டராக இருக்கும். அப்படி போர் வாட்டர்லாம் வந்து அந்த போர்ஸ்லாம் வந்து வாட்டரில் ஃபில் ஆகலைன்னா அது வந்து அக்ரிகேட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது அந்த கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை, அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஒன்லி பி. ஓகே, ஸோ அடுத்தது 174. சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டஸ் நாட் எக்ஸீட். ஸோ இது ரொம்ப சிம்பிள். சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் வந்து 4.75 mm விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 175. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் அக்ரிகேட் ஃபார் டிஸ்ஆப்ரேஷனா? டிஸ்ஆப்ரேஷன்னா என்னென்னு தெரியலையே. சாரி, திஸ்ஸு தான் அவங்க டிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. எந்த டெஸ்ட் வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணுவோம் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக எது யூஸ் பண்ணால் டேவல் அட்ரிஷன் டெஸ்ட். ஓகே, டவல் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ டேவல் அட்ரிஷன் டெஸ்ட்டாக வந்து எதுக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வியர் அப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அக்ரிகேட்டோட கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது டேட்டா கொஸ்டின் தான். ஃப்ளாஞ்ச் ஸ்பைஸ் இன் ஏ பிளேட் கேர்டர் சப்ஜெக்ட் டு. ஃப்ளாஞ்ச் ஸ்பைஸ் வந்து பிளேட் கேர்டர் வந்து எதை பொறுத்து இருக்கும், சப்ஜெக்ட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சில் ஃபோர்ஸ் ஒன்லியா, இல்லை ஷியர் அண்ட் ஆக்சில் ஃபோர்ஸா, இல்லை பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஆக்சில் ஃபோர்ஸா, இல்லை ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, ஆக்சில் ஃபோர்ஸ் ஒன்லி. ஃப்ளாஞ்ச் ஸ்பைஸ்லாம் வந்து எதுனா ஆக்சில் ஃபோர்ஸ் மட்டும்தான், ஏன்னா வெப்பு வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ ஃப்ளாஞ்ச் வந்து மேலே இருக்கும். ஸோ பிளேட் கேர்டில் ஃப்ளாஞ்ச் மேலே இருக்கிறப்ப அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஆக்சில் ஃபோர்ஸ் ஒன்று. அதாவது ஃப்ளாஞ்சிங் வந்து ஸ்ப்ளைஸை கேட்குறாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து கேட்குறாங்க. ஸோ ஃப்ளாஞ்ச் ஸ்ப்ளைஸ் வந்து பிளேட் கேர்டில் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஆக்சில் ஃபோர்ஸை மட்டும் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது 177. இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் ரேபிட் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் நியர்லி. ஸோ இது தெரியும், 5 minutes பார்க்குறீங்க. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் வந்து 30 minutes. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈஸியானது தான். ஸோ அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? அடிஷன் ஆஃப் பொசலோனா டு சிமெண்ட் டிக்ரீசஸ் ஒர்க்கபிலிட்டி. அடிஷன் ஆஃப் பொசலோனா டு சிமெண்ட் இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த்து. அடிஷன் ஆஃப் பொசலோனா டு சிமெண்ட் இன்க்ரீசஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், நன் ஆஃப் திஸ். ஸோ கொஸ்டினில் எது கேட்டிருக்காங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான். பொசலோனா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிமெண்ட்டோட ஒர்க்கபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதில் டிகிரிசஸ் கொடுத்துருக்கு, அதனால் அது தப்பு.
அடிஷன் ஆஃப் பொசலோனா டு சிமெண்ட்டு இன்க்ரீஸஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. ஸோ ரெடியூசஸ் ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் அடிஷன் ஆஃப் பொசலோனா டு சிமெண்ட் இன்க்ரீஸஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கேட்டிருக்கான். ஸோ அது வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும், இல்லை டிகிரிசஸ். ஓகே, அப்போ இது வந்து நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டு. ஸோ எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, இந்த மூணுமே எல்லாம் தப்பு. ஸோ அதனால் இது வந்து கரெக்டானது வந்து நன் ஆஃப் தீஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து வித் யூஷுவல் நோட்டேஷன்ஸ் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ஏ பேலன்ஸ் செக்ஷன் இஸ் கிவன் பை. ஸோ இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்கும். MC/T = N/D-N. ஸோ நீங்கள் எப்படி படிச்சோன்னா T/MC படிச்சிருப்பீங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக படித்தேன். T/NC D-N × N. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் ஆன்சரு. ஸோ இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வரும். ஓகேவா? பேலன்ஸ் செக்ஷன். ஸோ 180. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷியர் இன்டென்சிட்டி ஓவர் ஏ ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆஃப் ஏ பீம். ஸோ இது எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர் செக்ஷனில் ஸோ பேரபோலிக் கர்வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது இப்படி ரெக்டாங்குலர் செக்ஷன் இருக்கா? ஸோ இப்படி தான் வரைவீங்க ஷியர் இன்டென்சிட்டி டயக்ராம். நியூட்ரல் ஆக்சிஸில் மேக்ஸிமமாக இருக்கும், அட் த எட்ஜஸில் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். parabolic curve. So correct hook for mild steel reinforcement bar according to specification is shown in the following figures கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஒவ்வொரு 45 டிகிரிக்கும் பெண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 4D வரும் இல்லையா? ஓகே, 4Dன்னு வந்திருக்கும். ஸோ ஓகே, 90 டிகிரினா 80, அதே மாதிரி 180 டிகிரினா 16D அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, 4D அண்ட் 4D. ஓகே, ஸோ மேபி மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நடுவில் சென்டரில் பார்க்குறப்ப 80 அந்த மாதிரி வந்திருக்கும், 16D மொத்தமாக கொடுத்துருக்கணும். ஸோ டயக்ராமில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கேன். வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து சூட்டபுளாக இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 182. த பார் கேரிங் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இஸ் பென்ட் அப் டு ரெசிஸ்ட். ஓகேவா? பார் கேரிங் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் பென்ட் அப் டு ரெசிஸ்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஷோன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் பி. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா பாருங்கள். கேரிங் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், பார் வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் கேரி பண்ணுறதா, அது வந்து இங்கே. ஓகே, இஸ் பென்ட் அப் டு ரெசிஸ்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், அது இந்த கார்னரில் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டை கேரி பண்ணுறது. ஸோ எந்த டயக்ராம்னா இந்த ஆப்ஷன் பிங்கிற டயக்ராம் தான் கரெக்டான டயக்ராம். ஓகே, ஸோ அடுத்து 183. காலம்ஸ் மே பி மேட் ஆஃப் பிளெயின் காங்கிரீட் இஃப் தேர் unsupported lengths do not exceed their least lateral dimension. ஸோ 2 டைம்ஸா 3 டைம்ஸா 4 டைம்ஸா 5 டைம்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து 4 டைம்ஸ். ஓகேவா? காலம்ஸ் மே பி மேட் ஆஃப் பிளெயின் காங்கிரீட் இஃப் தேர் unsupported length do not exceed their least lateral dimension 4 டைம்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 184. effective span of simply supported slab. So distance between center of bearings clear distance between inner faces of the walls plus twice the thickness of wall. Clear span plus effective depth of the slab அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை none of these அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து clear span plus effective depth of slab சிங்கிறதா கரெக்டு. ஸோ இது வந்து எந்த கிளாஸில் இருக்குன்னா கிளாஸ் 22.2 கிளாஸ் 22.2. ஓகே, ஸோ RCC IS 456 2000 பாருங்கள், பேஜ் நம்பர் 34 இருக்கும். கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாபுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் ஸ்லாபு அண்ட் ஆர் சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸு விச் எவர் இஸ் லெஸ். ஸோ அதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து 185. வெயிட் ஆஃப் ரீன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஜென்ரலி டேக்கன் as 2500 kg/m3. ஓகே, அதை வந்து ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. அதே பிசிசியாக இருந்தால் 2400 kg/m3. ஓகேவா? ஸோ பாட்டம் பார்ஸ் அண்டர் த காலம்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் into the interior of the footing slab to a distance greater than. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 42 diameters from the outer edge of the column. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ இது ஒரு டேட்டா கொஸ்டின் தான். பாட்டம் பார்ஸ் அண்டர் த காலம்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் into the interior of the footing slab to a distance greater than 42 diameters of the outer edge of the column. Okay, ஸோ அடுத்தது a pile of length L carrying uniformly distributed load. ஓகேவா? uniformly distributed load W per meter length is suspended at the center. ஓகேவா? பைல் வந்து சென்டரில் சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்களா. ஃப்ரம் அதர் 2 points 0.15 L ஃப்ரம் எய்தர் எண்ட்லேருந்து 0.15 L வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த மேக்ஸிமம் ஹாகிங் மூமெண்ட், ஹாகிங்னா சப்போர்ட்டில் தான் கேட்குறாங்க.
ஸோ சப்போர்ட்டில் கேட்குறப்ப உங்களுக்கு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் தான் வரும். ஸோ இது வந்து பார்ப்போமா. ஸோ இது வந்து ட்ராயிங் போட்டலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல் லென்த்தா, ஸோ இது வந்து 0.15 எல்லா, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸு வந்து 0.15 எல்லா. ஸோ டோட்டல் லென்த்து எல்லுன்னு நமக்கு தெரியும். இப்போ 0.15 வந்து 0.3 ஆயிரும். அப்போ இது வந்து 0.7 எல்லாம் இருக்கும் இந்த சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 4 கூட்டினீங்கன்னா, இந்த 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் யூடிஎல் சொல்லிட்டாங்க. இது மேலே வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஓகே. டபிள்யூங்கிற டபிள்யூ பர் மீட்டர். ஓகேவா. ஸோ அது ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஹாகிங் மூமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சப்போர்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த இது ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பின்னு வச்சுருக்கல, அந்த பிங்கிற லொக்கேஷனில் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ வந்து நெகட்டிவ் மூமெண்ட் கேட்டதுனால இந்த பி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுங்கள். ஸோ சமேஷன் எம்பி = 0 போடுங்களேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும், டபிள்யூ இன்ட்டு, அதாவது டபிள்யூங்கிற லோடு இன்ட்டு அந்த 0.15 எல்லுன்னு வருமா, 0.15 எல்லுன்னு வருமா, டபிள்யூ இன்ட்டு 0.15 எல் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸில் பாதி போடுவீங்களா, 0.15 எல் டிவைடட் பை 2. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.01125 WL² கிடைக்கும். ஓகே. 0.01125 WL² கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒன்று இல்லை, 0.01125 L² ஒன்று இல்லை. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஸோ 0.01125 WL² வந்து இந்த WL²/19 இருக்குல்ல, ஸோ இந்த கேல்சியோட தான் நான் போட்டேன். ஸோ நீங்கள் கேல்சிலாம் போடணும், வேறு வழி இல்லை. ஸோ இது 1/0.01125 போட்டிங்கன்னா WL²/88.9 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது ஆன்சர் வந்து டெல்லி தோலவீரா. ஓகே. ஸோ அது வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து WL²/90. ஸோ சிம்பிள் சம் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா. டைம் எடுக்கிற மாதிரி தான் அந்த சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த எஸ்எஸ்சியில் வந்து கொஞ்சம் சில சம் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் வந்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி சம் தான் இது ஒன்று. ஸோ அடுத்து 188 போவோம். ஸோ 188 என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால்ஸ் கேன் சேஃப்லி பி யூஸ்டு ஃபார் த ஹைட் நாட் மோர் தேன். ஸோ கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால் வந்து சேஃப்லி பி யூஸ்டு ஃபார் த ஹைட் நாட் மோர் தேன் 6 மீட்டர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6 மீட்டர். ஓகேவா. 6 மீட்டர் தான் ஆன்சர். அதாவது 6 to 7 மீட்டர் இருந்தால் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆன்சர். ஸோ அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் பார், breadth B, depth D, length L carries an isolated load W at mid span. ஓகே. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா. ஸோ அதில் வந்து ஐசோலேட்டட் லோட் W at mid span. ஸோ அதை டைமென்ஷனில் ஒரு ரெக்டாங்குலர் பார்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் பார் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்டென்ஷன் இ அண்டர் த சேம் லோட் டென்சைல் லோடு. ஓகேவா. ஈங்கிற டென்சைல் லோடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன்னா வந்து இதுக்கு வந்து சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு WL3/48A. ஓகே. அதே வந்து எக்ஸ்டென்ஷன் ஈன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அது வந்து டெல்எல்லாம் எலாங்கேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்எல்னா வந்து நமக்கு தெரியும் WL/AE. ஓகே. ஸோ இப்போ எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கு எலாங்கேஷனுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனா டிவைடட் பை டெல்எல் போடணுமா, டிவைடட் பை WL/AEன்னு வருமா. ஸோ அப்போ நீங்கள் இது WW கேன்சல் பண்ணலாம், WLக்கு L² போட்டுருவீங்க, 48AEன்னு வந்துடும். இப்போ மேலே EE கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா AL² டிவைடட் பை 48Iன்னு வந்திருக்குமா. ஓகேவா. இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்திருக்குமா, இந்த வரைக்கும் புரிஞ்சிருச்சுல்ல. ஸோ AL² டிவைடட் பை 48Iன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ஏங்கிறது வந்து ஏரியா. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால், LD இன் டேர்ம்ஸ் ஆஃப் L and Dயில் கொடுத்துருக்காங்க. அப்போ AL²/48I. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ அப்போ B × Dன்னு வருமா, L அப்படி வச்சுக்கோங்க, L² வச்சுக்கோங்க, டிவைடட் பை 48 அப்படி வச்சுக்கோங்க. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, BD3/12ன்னு வந்திருக்கும். ஸோ B × D3. ஓகே. B × D3 ஒரு நிமிஷம், B × D3 டிவைடட் பை 12ன்னு வந்திருக்கும். அந்த 12 மேலே போச்சுன்னா இங்கே வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது கேன்சல் பண்ணி ஓவர் 12 4 48 BB கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி D கேன்சல் ஆனால் D² மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா L² டிவைடட் பை 4D² வந்திருக்குமா. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது நீங்கள் ஹோல் ப்ராக்கெட்டாக எழுதுனா
L/2D ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, L/2D ஹோல் ஸ்கொயர். ஸோ 189க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய L/2D இந்த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது, the maximum deflection due to load W at the free end of a cantilever length having flexural rigidity E இருக்கிறது வந்து என்ன ஆன்சர்னா WL3/3A. இது ஒரு டேட்டா கொஸ்டின். ஓகே, ஸோ if normal stress due to longitudinal and transverse loads on a bar are σ1 and σ2 respectively. longitudinal stress வந்து σ1, transverse load வந்து σ3ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ தென் the normal component of the stress on an inclined plane theta degree to the longitudinal load is. இதுக்கு என்ன ஆன்சர்னா σ1 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் σ2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுனா என்ன சொல்லணும்னா பிளேனை கட் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த கொஸ்டின் நீங்கள் நெட்டில் போட்டாலும் கிடைக்கும். ஓகே, ஸோ அது வேணால் ரெஃபர் பண்ணிக்கோ. ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா இருந்தாலே போதும், அதுவே ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இது போட்டுடலாம். ஸோ அடுத்து 192 பார்ப்போம். ஸோ 192 என்ன கேட்டாங்கன்னா, தி பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் டெப்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கண்டிஷன் இருக்கும், டெப்த்து கான்ஸ்டன்ட் வித்து கான்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா எப்படி வரும்னா, ஸோ மொமெண்ட்டு நமக்கு தெரியும், அதாவது M/I ஈக்குவல் டு σ/y அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து M is equal to σ/zன்னு படிச்சிருப்போமா. ஸோ எம்ங்கிறது வந்து மொமெண்ட்டு. ஸோ லோடு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வருமா, அப்போ W/Zன்னு வருமா. ஓகேவா. ஸோ அதே மாதிரி சிக்மா இன்ட்டு ரெக்டாங்கிள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் BD²/6ன்னு வருமா. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த B மட்டும் வச்சுக்கோங்க, B தான் கேட்டிருக்கான், பிரெத்து தான் கேட்டிருக்கான். ஸோ டெப்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ பிரெத்தை மட்டும் வச்சுட்டு இந்த இதுக்கு பதிலாக எம்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 6M டிவைடட் பை சிக்மா D² வருமா. ஓகேவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெத்து வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட்டு தான் இருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பிரெத்து வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னா பிரெத் இஸ், அதாவது வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பெண்டிங் மூமெண்ட். ஸோ டெப்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து ஆன்சர்னா வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பெண்டிங் மூமெண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து வந்து 193. ஸோ டிட்டர்மைன் த ஃபோர்ஸ் இன் த BD ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ. செக்ஷன் இஸ் பாஸ்டு த்ரூ த BD/CD/C. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த BD அண்டு இது எப்படி லைனை ஸ்ட்ரைட்டாக போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும் BD/CD/CE. சாரி BD/CD/CE. CEனா இது ஸ்ட்ரைட்டாக எப்படி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு காம்பனண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் வருமா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் அபவுட். ஸோ மூமெண்ட் இந்த 3ஐயும் சால்வ் பண்ணணும். மூமெண்ட்டு எதை பொறுத்து, எந்த இதை பொறுத்து எடுத்திங்கன்னா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னா C. ஜாயிண்ட் C எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் இந்த 3ஐயுமே சால்வ் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் திஸ் ஹோம்ஒர்க். ஏன்னா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து மூமெண்ட்டு அபவுட் C எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினே சால்வ் ஆகும், ட்ரெஸ்ஸு சம்மு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து C. ஸோ அடுத்தது டிகிரி ஆஃப் இன்டெர்டிமினிசி ஆஃப் த ஃப்ரேம் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மல் M + R-2J சேம் ஃபார்முலா அது M + R-2J. ஸோ அப்படி போடுறப்ப மெம்பர்ஸ் வந்து 3 இருக்குது. ரியாக்ஷன்ஸ் வந்து Aல 2, இதில் Bல 2, Cல 2, அப்போ 6 -2 இன்ட்டு ஜாயின்ஸ் 1 2 3 4ன்னு வருமா. ஸோ 4ன்னு வரும். அப்போ வந்து 9 - 8ன்னு வருமா, அப்போ 1ன்னு வருமா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ 194க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 1. ஓகே, ஸோ அடுத்தது 195. ஸோ ஃபார் பெர்மிசிபிள் shear stress Fs, the torque transmitted by a thin tube of mean diameter D and wall thickness T is. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், கொஞ்சம் டைம் எடுத்து, ரொம்பவே டைம் எடுத்துச்சு எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எங்கேயோ பேஜ் இருக்கா. ஸோ ஓகே,
பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டாங்க. டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தின் டியூப் ஆஃப் மீன் டயாமீட்டர் டின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் T is equal to tau into J by R. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா. ஸோ தின் டியூப்னு சொல்லிட்டாங்களா. அப்போ J is equal to by 32 ஹாலோ தான் எடுத்துக்கணும் தின் டியூபுங்கிறப்ப. அப்போ D அவுட்டர் D நாட் அவுட்டர் பவர் 4 மைனஸ் D இன்னர் இன்சைட் பவர் 4ன்னு வருமா. ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரியும் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த π/32 ஓகே, π/32 இன்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா பாருங்கள் எழுதுருப்பாங்க. ஸோ D0² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இது வந்து A² - B² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ வந்து நீங்கள் என்ன எழுதலாம், A + B × A - Bன்னு எழுதலாமா. அப்போ வந்து D0² + DI² இன்ட்டு D0² - DI² எழுதலாமா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா மறுபடியும் π/32ல் ஓகே π/32 இஸ் ஈக்குவல் இன்ட்டு π/32 இன்ட்டு D0² + DI². அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. D0² + DI². ஸோ இன்ட்டு A² - B² இந்த ஃபார்மேட்டில் மறுபடியும் இருக்கா. ஸோ இது வந்து நீங்கள் A + B × A - Bன்னு எழுதலாமா. ஸோ D0 + DI இன்ட்டு D0 - DIன்னு எழுதலாமா. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் போகலாமா. ஸோ இப்போ வந்து மீன் டயா டோட்டல் டயா D0 வேண்டாம் DI வேண்டாம். அப்போ வந்து நீங்கள் D0 + DI / 2 போட்டால் உங்களுக்கு மீன் டயா கிடைக்கும். நல்லா அஷ்யூம் பண்ணி பாருங்கள். ஒரு சிலிண்டர் தின் டியூப் இருக்குது. ஸோ அதில் ஒரு திக்னஸ் இருக்குது. ஸோ அதை அவுட்டர் டயா ஓகேவா, அப்புறம் இன்னர் டயா ரெண்டையும் கூட்டுறீங்க. ரெண்டையும் கூட்டி / 2 போட்டீங்க, உங்களுக்கு மீன் டயா கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே T is equal to அவுட்டர் டயா மைனஸ் இன்சைட் டயா / 2 போடுறீங்க. இதே அஷ்யூம் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவுட்டர் டயாலேருந்து அவுட்டர் டயா இதுவா, ஸோ இது என்ன டயாவா, ரெண்டையும் கழிச்சிட்டு இந்த சைடு ஒரு திக்னஸ் ஆடாக இருக்கும், இந்த சைடு திக்னஸ் இருக்கும். அதனால் / 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் திக்னஸாக கிடைக்கும். ஸோ அப்போ D0 - DI/2ன்னு வருமா. அப்போ என்ன பண்ணலான்னா DI + D0 + DIங்கிறது வந்து 2 × Dன்னு எழுதலாமா. ஸோ அதேமாதிரி D0 - DIங்கிறது வந்து 2 × Tன்னு எழுதலாமா. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதினீங்கன்னா π/32 வருமா. ஓகே, π/32. ஸோ சேம் அஸ் D0² + DI². ஓகே, இந்த இது அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு D0 + DIங்கிறது வந்து 2Dன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி D0 - DIங்கிறது வந்து 2Tன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னா இது வந்து எந்த மாதிரி இருக்குது. இப்போ D0² + DI² இருக்கா. ஸோ இது வந்து A² + B² மாதிரி இருக்கா. A² + B² மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியும் என்னென்னா A - B ^ 2 ஈக்குவல் டு A² + B² + -2AB தெரியுமா. ஓகே, A² + B² -2AB தெரியும். இதில் வந்து A² + B² இருக்குது. அப்போ A - B ^ 2 + 2AB எழுதலாமா. ஸோ அந்த டேர்மில் எழுதலாமா. இப்போ ஸோ அது எழுதுவோம், ஒரு நிமிஷம். ஸோ அதை வந்து எழுதுகிறப்ப ஸோ இதே ஈக்குவேஷன் இங்கே எழுதுகிற பாருங்கள். ஸோ சேம் வந்து π/32. ஓகே, ஸோ அடுத்தது வந்து D0² + DI² வந்து நான் என்ன சொல்கிறேன், எப்படி எழுதுனேன்னா D0 - அதாவது A - B ^ 2 எழுதலாமா. A - B ^ 2 + 2AB. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சா. இன்ட்டு 2D × 2T. அப்போ 4DTன்னு வருமா. இந்த 4 இதோடு அடிச்சிங்கன்னா 8 × 32. ஸோ ஓகே, இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணலான்னா உள்ளே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மறுபடியும் D0 - DI. ஸோ இங்கே என்ன எழுதுனேன். ஸோ D0 - DI வந்து 2Tன்னு எழுதுனேன். ஸோ மறுபடியும் இதை வந்து 2T ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 2T ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ஆகுது. அதாவது திக்னஸ் இப்போ ஒரு சிலிண்டரோட இப்போ இந்த தின் வால் ஆஃப் டியூப் வந்து அவுட்டர் டயா வந்து 100 mm, உங்களுக்கு திக்னஸ் வந்து 10 mmன்னு வச்சுக்கோங்க. ஸோ
இங்கே வந்து என்ன வருது, திக்னஸே ஸ்கொயர் வருது இல்லையா, திக்னஸே ஸ்கொயர் வருது. ஓகே, திக்னஸே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து திக்னஸ் வந்து 100 mm உள்ள தின் டியூப்பில் வந்து 10 mm வந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 mm வந்துடும். ஸோ வந்து இது அஃபோர்டபுளாக இல்லை, எந்த கண்டிஷனுக்குமே எல்லா கண்டிஷனுக்குமே சூட்டபுளாக இல்லை. ஸோ அதனால் இந்த கண்டிஷனை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த D0 DI ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து D0 ஸ்கொயர்னு வரும். ஸோ அவுட்டர் டே என்ன டே எல்லாம் காமனாக எடுத்து டின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணால் ஸோ π/32 சாரி π/8ன்னு வருமா, π/8. ஸோ இந்த இது உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 2d² d² இன்ட்டு சாரி இது d² வந்திருக்கும். ஸோ அப்போ d³ இன்ட்டு tன்னு வந்திருக்குமா. ஓகே, ஸோ இந்த டி இது அடிச்சிங்கன்னா 4ன்னு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கடைசியாக ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா π/4 d³ இன்ட்டு tன்னு கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து ஜே, நம்ம இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சது ஜே தான். ஓகேவா, ஜே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ t = tau j/r. ஆறுங்கிறது நமக்கு தெரியும், d/2ன்னு தெரியும் எப்பவும் போல். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணோன்னா t = ஓகே இந்த ப்ளூ கலரில் எழுத t = tau இன்ட்டு ஜேங்கிறது π/4 இன்ட்டு d³ இன்ட்டு t. ஓகே, ஆறுங்கிறது d/2. ஸோ ஆறுங்கிறது d/2. அப்போ வந்து இது அடிச்சதுன்னா இந்த 2க்கு 4 அடித்தோம்னா 2ன்னு வந்துடும். இது டிக்கு இது அடித்தோம்னா d² வந்துடும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதுங்களேன், டவு. ஓகேவா, t = tau இன்ட்டு பை இன்ட்டு d² இன்ட்டு t டிவைடட் t. ஓகே, டிவைடட் பை 2ன்னு வந்துடும். இந்த 2 வந்துடும், 4 அடித்தது 2ன்னு வந்துடும். ஸோ இந்த டவ்வை தான் வந்து அவங்க எஃப்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எஸ் π/2 d² t. ஓகே, எஃப்எஸ் π/2 d² t ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எஸ் π/2 t² t. ஓகே, எஃப்எஸ் π/2 d² t. ஸோ அதை அப்போ பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், எஃப்எஸ் π/2 d² இன்ட்டு t. அந்த கண்டிஷன் எங்கே சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ மொத்தத்தில் π/2 இருக்கணும். இதில் ஒரு இது அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இதில் ஒரு π/2 இருக்குது, இதில் π/2 இருக்குது. ஆனால் d² எதில் இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் இல்லை. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து இது ஏ, πd²/2 இன்ட்டு t இன்ட்டு எஃப்எஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ வேறு இதில் சோர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிளியர் டேட்டா கிடைக்காது. ஸோ இது நல்லா நிறைய ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கிடச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து 196. The strain energy stored in a spring when subjected to greatest load without being permanently distorted. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது டேட்டா கொஸ்டின் தான். ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகேவா, ஸோ இன் a loaded beam the moment at which the first yield occurs is called yield moment. ஆமாம், மூமெண்ட் ஃபஸ்ட்டு yield occur ஆகிறது அது yield மூமெண்ட்டு. மூமெண்ட் at which the entire section of the beam becomes fully பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிக் மூமெண்ட்டு. ஓகே, ஃபுல்லி பிளாஸ்டிக் ஸ்டேஜில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் டிவைட்ஸ் த செக்ஷன் இன் 2 sections ஆஃப் த ஈக்குவல் ஏரியா. ஸோ இதில் மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது 198. ஓகேவா, a concentrated load P is supported by the free end of quadrantal ring. ஓகேவா, quadrantal ring. ஓகேவா, AB whose end B is fixed, the ratio of the vertical to horizontal deflection. ஸோ இதுக்கு வந்து குவாட்ரண்ட்ரல் ரிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆர்கே பன்சால் புக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டைம் கிடைச்சா பாருங்கள். ஸோ அதை நான் டைரெக்டாக உங்களுக்கு டேட்டா கொடுத்துறேன். வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் இருக்கா. ஸோ வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு π/4 இன்ட்டு WR³ டிவைடட் பை EA. ஓகேவா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷனுக்கும் ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷனுக்கும் கேட்குறாங்களா. அப்போ ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு WR³ டிவைடட் பை 2EA தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ போடுங்க. ஸோ ரேஷியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து WR³ கேன்சல் ஆயிரும், WR³ கேன்சல் ஆயிரும், EA கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இது 2 ஆயிரும். அப்போ வந்து
வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் டிவைட் பை ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னென்னா π/2 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ π/2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி நிறைய இதில் இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து 199. An isolated load W is acting at a distance A from the left hand support of a 3-hinged arch of span 2L. ஓகே, 3-hinged archன்னு சொல்லிட்டாங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 3-hinged arch, இங்கே ஒரு ஹிஞ்சு, இங்கே ஒரு ஹிஞ்சு, இங்கே ஒரு ஹிஞ்சு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2Lன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக அப்போ சென்ட்ரு வந்து எல்லா தான் இருக்கும். ஓகே, சென்ட்ரு எல்லா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ரைஸ் இன்ஜின் எடுத்த க்ரௌனில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் டபுள்யூங்கிற லோடு இங்கே இதிலேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் கேட்குறாங்க, ஹெச் கேட்குறாங்க. ஓகே, வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஹெச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ முதல்ல நம்ம வந்து விஏ விபி கண்டுபிடிக்கணும். ஸோ விஏ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி விபி கண்டுபிடிக்கணுமா. விஏ இது கண்டுபிடிச்சிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ இன்ட்டு 2L மைனஸ், சாரி இதுலேயே எழுதுகிறேன் தெளிவாக. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் விஏ இஸ் ஈக்குவல் டு WB/L அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ W இன்ட்டு 2L மைனஸ் A டிவைட் பை Lன்னு வந்திருக்கும், ஐ மீன் L டிவைட் பை 2Lன்னு வந்திருக்கும். அதே மாதிரி VB இஸ் ஈக்குவல் டு WA/Lன்னு வந்திருக்கும். ஸோ W இன்ட்டு சேம் A/2Lன்னு வந்திருக்கும். ஸோ VA VB தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சமேஷன் மூமெண்ட் அபவுட் C எடுக்கணும். C ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஸோ இந்த C பாயிண்ட்டு. ஸோ இப்போ எடுக்கிறப்ப ரைட் சைட்லேருந்து எடுப்போம். ஸோ விபி ரியாக்ஷன் வருமா. ஸோ விபி இன்ட்டு என்னென்னு வரும்னா எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் வரும். ஓகே, விபி இன்ட்டு எல்னு வரும். அதே மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஹெச் இன்ட்டு ஸ்மால் ஹெச் ரைஸ்ன்னு வரும், ஈக்குவல் டு 0ன்னு வருமா. நம்ம தெரியும் விபிங்கிறது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா W இன்ட்டு A டிவைடட் பை 2Lன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இது எல்லுன்னு தெரியும், மைனஸ் ஹெச் இன்ட்டு ஸ்மால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0வா. ஸோ எல் கேன்சல் ஆயிருமா. ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா WA/2 ஸ்மால் ஹெச்ன்னு வரும். ஓகே, அப்போ இது வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஓகே, வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த ஆர்ச் ஹெச்ங்கிறது வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த ஆர்ச் WA/2Hன்னு கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணணுன்னா ஒரே நிமிஷம், நமக்கு என்ன கிடச்சிது WA/2Hன்னு கிடச்சிதா. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் அது எது மேட்ச் ஆகுது, WA/2L மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஸோ இது 3-hinged ஆர்ச், யூ நோ தட் இங்கே 3-hinged ஆர்ச் இருக்குது. ஸோ இது டிஸ்டன்ஸ் 2L, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் L. ஸோ செமி சர்க்குலர் ஆர்ச்சாக இருந்தால் இந்த ஹெச் வந்து எல்லுன்னு எடுத்துக்கும். ஸோ மேபி அவங்க அது மாதிரி எடுத்துருக்கலாம். ஸோ ஹெச் வந்து எல்லாம் எடுத்ததுனால மேபி இந்த ஹெச்சுக்கு பதிலாக எல் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து WA/2Lங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, WA/2L. ஸோ அடுத்த 200th கொஸ்டின். ஓகே, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த லாங் காலம். இதுக்கு நம்ம இந்த L effective by லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து லென்த் ஆஃப் த காலம் டிவைடட் பை த லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி. ஓகே, ஸோ உங்கள் செட்டு கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஸோ இது போக உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபர்தராக வந்து கொஸ்டின்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், ஃபர்தராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கீழே டெலிகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்பப்போ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்காக உங்களுக்கு அதில் டெய்லி குவிஸ் போட்டுக்கிறோம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப டம்ப் பண்ணாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா மைண்டில் மெமரி பவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.